மருது கணேஷ். தொழில் அடிப்படையில் இவர் ஒரு வழக்கறிஞர். திமுகவிலேயே பலருக்கு தெரியாத முகம். இருந்தாலும் ஆர்கே நகர் தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதுதான் ஆச்சரியம். ஆர்கே நகர் தொகுதியில் வேட்பாளராக போட்டியிட திமுக தலைமையிடத்தில் மனு செய்திருந்த பல பெரிய தலைகள் எல்லோரையும் தேர்ந்தெடுக்காமல் மருது கணேஷை செலக்ட் செய்திருந்தது தலைமை. ஒரு நாள் ஒரு நட்சத்திரம் நிகழ்ச்சிக்காக ஆர்கே நகர் தொகுதியினுடைய திமுக வேட்பாளர் மருது கணேசுடன் இன்று காலை முதல் இரவு வரை பயணிக்கப் போகிறோம். திமுக வேட்பாளர் மருது கணேஷ் தற்போது பிரச்சாரத்திற்கு தயாராகிவிட்டார். காலை தற்போது 6 மணி ஆகிறது. 6 மணிக்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு தயாராகிவிட்டார். பொதுமக்களை சந்திக்கப் போகிறார். ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி என்பது அதிகமான குறுகலான தெருக்கள் கொண்டது. இந்த பகுதியில் ஒரு வாக்கு சேகரிக்க தற்போது தயாராகிவிட்டார். மருது கணேஷின் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் திமுகவின் விசுவாசிகள். அதிலும் மருது கணேஷ் ஒரு தீவிர ஸ்டாலின் விசுவாசி. மருது கணேஷுக்கு வயது 42. சொந்த ஊரே சென்னை தானுங்க. சொந்த ஊர்னு எடுத்துக்கிட்டா எங்கள் மதர் ஃபாதருக்கெல்லாம் மதுரை மாவட்டத்தில் இருக்கிற திருமங்கலம் மற்றும் காரியாப்பட்டி அருகில் உள்ள ஒரு மருதங்குடி, வேப்பங்குளம் உள்ளிட்டவங்க எங்கள் அப்பாவுக்கு சொந்த ஊர். எங்கள் அம்மாவுக்கு திருமங்கலம். மருது கணேஷ் குடும்பத்திற்கு பூர்வீகம் மதுரை. சென்னையில் செட்டில் ஆகி பல வருடங்கள் ஆகிவிட்டது. நாங்கள் பிறந்தது வினோபா நகர், தண்டையார்பேட்டை வினோபா நகரில் தான் பிறந்தோம். இதே ஆர்கே நகர் தொகுதிக்கு வினோபா நகரில் பிறந்தோம். அங்கே சின்ன பெட்டி கடை தான் வச்சுருந்தாங்க, வெத்தலைப்பாக்கு கடை தான் வச்சுருந்தாங்க. நாட்கணக்கில் போக எங்கள் அப்பாவுடைய பார்வை குறைவு ஏற்பட்டு. மருது கணேஷின் தாய் பார்வதி திமுகவின் தீவிர செயல்பாட்டாளர். எங்கள் அம்மா அதுலேருந்து இங்கே கட்சியில் சேர்ந்து பணியாற்றி இருந்தாங்க. மகளிர் அணியில் சர்குண பாண்டியன் அவங்க கூட இணைஞ்சு பணியாற்றி இருந்தாங்க. ஆரம்பத்தில் மகளிர் அணியில் இருந்தாங்க. இந்த மகளிரில் இருக்கிறப்ப நிறைய போராட்டங்கள், எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் நிறைய போராட்டங்கள் நடந்துச்சு. விலைவாசி வேறு போராட்டம், தண்ணீர் பிரச்சனைக்காக போராட்டம், இந்திய எதிர்ப்பு போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டம் நடந்துச்சு. ஒரு முறை இந்த பகுதியின் கவுன்சிலராகவும் இருந்திருக்கிறார் பார்வதி. 96ல் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. மாநகராட்சி தேர்தலில் போட்டி போடுறது எங்கள் அம்மாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இந்த பகுதியில், இப்போ நாங்கள் இருக்கிற குடியிருக்கிற பகுதியில், அப்போ பழைய மாநகராட்சி 8வது வார்டு கிடைச்ச உடனே இங்கே போட்டி போட்டோம். வெற்றியும் பெற்றோம். கவுன்சிலர் இருந்தோம். அப்போ வெற்றி பெற்ற தொகுதியிலே குடியிருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக அங்கிருந்த வீடு காலி பண்ணிட்டு இங்கே குடியேறணும். இங்கே குடியேறி இது வரைக்கும் நான் வச்சுக்கிறோம். அதற்கு பின்பு அந்த 96 2001 தளபதி அவர்கள் மேயராக இருந்தாங்க. அவங்களோட இணைந்து பணியாற்றிய ஒரு நல்ல ஒரு நற்பெயர் மதுரை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிறந்த கவுன்சிலர் என்ற விருதையும் தளபதிக்கு வாங்கி. வட சென்னையிலேயே பிறந்து படித்து வளர்ந்த மருது கணேஷ் சட்டம் படித்தது திருப்பதியில். அம்மா கூட இருந்து கட்சியில் இருந்தாலும் இந்த 16 வயசு 17 வயசு 18 வயசு வரப்பதான் இந்த பொறுப்புகளில் என்ன வர முடியுது. முதல்ல அந்த பகுதியில் இளைஞரடியில் இருந்தேன். அங்கே இருக்கிறப்ப அதுக்கப்புறம் இங்கே மன்ற செயலாளர் இருந்தேன். அம்மா இங்கே கவுன்சிலர் இருந்தேன். மன்ற செயலாளர் இருந்தேன். அடிப்படையில் மன்ற செயலாளர் ஒரு 5 வருஷம் 4 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் திமுக வட்ட துணை செயலாளர், இந்த வட்டத்தின் துணை செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். பல்வேறு பொறுப்புகளில் கடந்துதான் வந்திருக்கிறீங்க. நிச்சயமாக திமுகவில் சேர்ந்து பணியாற்றிக் கொண்டே தினசரியின் செய்தியாளராகவும் வேலை செய்ய ஆரம்பித்திருக்கிறார். திருமணம் நடந்தது 2000ஆம் ஆண்டில். 2 குழந்தைகள். இதான் என் பொண்ணு பூமாலை ரோஷினி. காலை 8 மணிக்கே கிளம்பிவிட்டார் பிரச்சாரத்திற்கு. மண்ணின் மைந்தர், தொகுதியில் நன்கு பரிச்சயமான முகம், நல்ல பெயர், இவை அத்தனையும் மருது கணேஷிற்கு பலம். ஆர்கே நகரின் மிக முக்கிய பிரச்சனை தண்ணீர். ரேஷன் கடைகளில் பொருட்கள் கிடைப்பதில்லை. சுத்தம், சுகாதாரம், வடிகால் பிரச்சனையும் நிறைய இடங்களில் உண்டு என இங்குள்ள பிரச்சனைகளை பட்டியலிடுகிறார் மருது கணேஷ். பொதுமக்கள் பிரதானமாக வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அந்த தொகுதியில்? பொதுமக்கள் பிரதானமாக வைக்கக்கூடிய கோரிக்கைன்னா அவங்க உடனடி தேவையான குடிநீர் சரியில்லைன்றாங்க. கழிவுநீர் கலந்து வருதுன்றாங்க.
கழிவு நீர் அடைப்பாங்க அங்கே இருக்குன்றாங்க. இதுதான் அவங்க உடனடி தேவை. அது மட்டும் இல்லாமல் முதியோர் பென்ஷன் கிடைக்கலன்றாங்க, ரேஷனில் பொருள் கிடைக்கலன்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. மக்களின் நீண்ட நாள் தேவைகள்லாம் நிறைய இருக்குது. குப்பைமேடு பிரச்சனை, ரயில்வே கேட்டில் சுரங்க டிராபிக் பிரச்சனை, ஐஓசி பேருந்து நிலையம் பிரச்சனை, நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். பிரச்சனைகளுக்குரிய தொகுதியாக தான் இது இருக்குது. 2 டைம் வந்து இங்க முதலமைச்சரே ஜெயிச்சிருக்காங்களா இந்த தொகுதியில? ஆமா. அப்புறம் கீழே எதுவும் சொல்லி அந்த பக்கம்னா பார்த்தா நிறைய ரோடெல்லாம் போட்டிருக்காங்க, கொஞ்சம் வசதிகள்லாம் செஞ்ச மாதிரி இருக்கு. நாங்க பார்த்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு முன்னாடி நாங்க வந்து பார்த்திருக்கோம். அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்க மாதிரி இருக்கு. நீங்க ரோடு போறது வந்து ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ரோடு போட்டு தான் ஆகணும். அது வந்து கவர்மெண்ட் மாநகராட்சியுடைய விதிப்படி அதை போட்டு தான் ஆகணும். இப்ப இவங்க போற ரோட்ல, அதாவது சிஎம் வருதுன்னா ஒரு ரூட் வச்சிருக்காங்க. ராயபுரம் மேம்பாலம், வீரராகவன் ரோடு, கிராஸ் ரோடு, சேனியம்மன் கோயில் தெரு, நிலையமரி தெரு, மறுபடியும் நீங்க மிஞ்சி போனா அந்த பிரிட்ஜ் ஏறுவாங்க. அப்படி இல்லைன்னா அப்படியே இதுதான் ரூட். அந்த ரூட்ல மட்டும் நல்லா ரோடு பல இருக்கும், அடிக்கடி போடுவாங்க. போட்டு ரோடு போடுறதுன்னா தோண்டிட்டு போட்டாதான் ரோடு. ஏன்னா இப்போ வந்து ஏற்கனவே இந்த வீடுகள்லாம் வந்து இப்போ பள்ளமாயிட்டே இருக்கு. ரோடு மேல போட்டு பள்ளமாயிட்டு இருக்குது. இப்போ இவங்க வர ரோட்ல பாத்தீங்கன்னா நல்லா புதுசா போட்டு நல்லா பெருசாக்கி வச்சுட்டாங்க. மற்ற ரோடுகள்லாம் இப்போ அதெல்லாம் மற்ற ரோடுகள்லாம் வழக்கமாக போடக்கூடியதுதான். அதிலேயே பல ரோடுகள் போட்டதாக கணக்கு கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. சம்பந்தமாக ஏற்கனவே தளபதியே மாநகராட்சியில் சம்பந்தமா அறிக்கையெல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. கட்சி இவர் எளிதாக ஜெயித்து விடுவார் என்று நம்புகிறது. குறிப்பாக கட்சியின் செயல் தலைவர் ஸ்டாலின் இவர் மேல் பெரும் நம்பிக்கை வைத்திருக்கிறார். ஸ்டாலின் வைத்திருக்கும் அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவேன் என்கிறார் மருது கணேஷ். அதனால்தான் அசராமல் சுற்றி சூறாவளியாய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். திமுக வேட்பாளர் மருது கணேசனுடைய மனைவி கவிதா, இவங்களும் வந்து இப்ப இந்த பகுதி மக்கள் முழுவதுமே வந்து ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. எல்லா பகுதியில் அந்தந்த ஒவ்வொரு வீடா ஏறி இறங்கி அவங்க வந்து அவர் கணவருக்காக வந்து வாக்கு சேகரிச்சிட்டு இருக்கிறாரு. இப்ப அவங்கள்ட்ட பேசுவோம். இப்ப நீங்க ஓட்டு கேட்கறீங்க, எப்படி இருக்கு மக்களோட ரெஸ்பான்ஸ்? நல்ல மதிப்பா இருக்குது, திருப்தியா இருக்குது. மக்கள்லாம் அதிமுக விரோத ஆட்சியை எதிர்க்கிறாங்க. பெண்கள் உங்ககிட்ட வைக்கக்கூடிய கோரிக்கை என்னங்க? அப்ப ரேஷன் கடையில எந்த பொருளுமே இல்லப்பா. ரேஷன் கடையே காலியா மூடி இருக்கிறாங்க இந்த இடத்துல. அதனால ரேஷன் கடையில அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அத்தனையும் ரேஷன் கடையில கிடைக்க பெறணும். இதுதான் இங்க இருக்கிற மக்களுடைய முக்கியமான கோரிக்கையா இருக்கு. 2வதா பார்த்தோன்னா தண்ணி பிரச்சனை, 3வது முதியோர் பென்ஷன். வேட்பாளர் மருது கணேசனுடைய அம்மா தாயார் இவங்க வந்து இந்த பகுதியில முன்னாள் கவுன்சிலரா இருந்திருக்காங்க. இவங்களும் வீதியா வேட்பாளரோட சேர்ந்து வாக்கு சேகரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அவங்கள்ட்ட பேசுறேன். அம்மா வணக்கம்மா. வணக்கம். உங்க பேருங்க? என் பேர் பார்வதி நாராயணசாமி. இப்ப நீங்க ஓட்டு கேட்டுட்டு இருக்கீங்க, மக்கள்கிட்ட எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ்? மக்கள் இது நல்லா எழுச்சியா இருக்குது, நல்லா இருக்கு. தலைவரோட இது தளபதியோட வேலை எல்லாம் பார்த்து எல்லாம் ஒரே சுருங்கி தான் போடுவோம் அப்படின்னு எல்லாம் ஒரே இதுல இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க இருந்து வந்து முதலமைச்சரா இருந்தும் போன வட்டம் வந்தவங்க தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி, குப்பை வாடுறதுக்கு எந்த வேலையுமே அவங்க சரிவர எடுக்கிறது கிடையாது. ரேஷன் கடையில் எந்த பொருளும் கிடைக்கிறது கிடையாது. ரேஷன் கடையில் கடந்த 6 மாசத்துக்கு மேலேயே எண்ணெய் இல்ல, சர்க்கரை இல்ல, சர்க்கரை இருந்தா பாமா இது இல்ல, பருப்புங்கள் இல்ல, இந்த மாதிரி ஏதாச்சும் அரிசி, சுத்தமான அரிசிகள் இருக்கிறது கிடையாது. மக்கள் போய் இன்னைக்கு நாளைக்கு வேலைகளை விட்டுட்டு கியூ வரிசையில நின்று எந்த பொருளும் கிடைக்காம மக்கள் கங்கை அமரன் ஆர்கே நகரின் இன்னொரு நட்சத்திர வேட்பாளர். அரசியல் எதிரிகள்தான், ஆனால் மாற்றுக் கட்சியினரும் மருது கணேஷுக்கு நண்பர்கள்தான். இளையவர்கள் என்றால் அன்பாய் விசாரிக்கிறார், பெரியவர்கள் என்றால் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறார். பிரச்சாரம் துவங்கி சில நாட்கள் தான் ஆகிறது. அதற்குள் தொகுதியின் பல இடங்களுக்கு சென்று வந்துவிட்டார். ஆர்கே நகர்ல எவ்வளவு தெரு இருக்கு சார்? சுமார் 986 தெரு. ஒரு 10 தெரு அதிகமான 10 தெரு கம்மியாகலாம். ஆனா ஒரு 986 தெரு கணக்கு. இதுவரையிலும் இப்ப எத்தனை தெரு பார்த்திருக்கீங்க நீங்க? தெருக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு 18, 10, 30, சுமார் 200 தெருக்கள் பார்த்திருக்கேன்.
கட்சியின் மூத்த உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் MRK பன்னீர்செல்வமிடம் சில ஆலோசனைகள் பெற்றுக்கொள்கிறார். தேர்தல் பணிமனையில் தொண்டர்களுக்கு சில அறிவுரைகள். எந்தெந்த மாவட்டம் எந்தெந்த பாகம் பார்க்குறாரு. மருது கணேஷை சந்தித்து தங்கள் ஆதரவை தெரிவிக்க பணிமனைக்கு வருகை தருகிறார்கள் தேமுதிகவிலிருந்து பிரிந்து வந்து திமுகவில் இணைந்த முன்னாள் MLAக்களான சந்திரகுமாரும் பார்த்திபனும். மதிய உணவு. இனி வரும் நாட்களில் இப்படியெல்லாம் சாவகாசமாக சாப்பிட நேரம் இருக்காது இவருக்கு. இதுக்கு முன்னாடி தேர்தல் வேலை செஞ்ச அனுபவம் இருக்குங்களா உங்களுக்கு? பல தேர்தல் வேலை செய்யும். பத்திரிகையாளராக செஞ்சிருப்பீங்க, கேடரா கேட்குறேன் நான். நான் சொன்னல ஏற்கனவே உங்களுக்கு இளைஞர் அணி செயலாளர் இருந்தேன், மன்ற செயலாளர் இருந்தேன், வட்ட துணை செயலாளராக வந்தேன். எப்போனா 25 வயசுல வந்தேன். 25 வயசுல வட்ட துணை செயலாளர் வரப்போ இந்த வட்டத்துறை செயலாளர் கூட சேர்ந்து நான் தான் அதிக அக்கறை எடுத்து நான் தான் லீட் பண்ணிட்டு போனேன். அந்த லீட் பண்ணிட்டு போன காரணத்தினால தான் எனக்கு வட்டச்செயலாளர் பொறுப்பு கிடைச்சது. பல தேர்தலை பார்த்துருக்கேன். இது வரைக்கும் 96, 98 MP தேர்தல், 99 MP தேர்தல், 2001 MLA தேர்தல், 2001 மாநகராட்சி தேர்தல், 2004 MP தேர்தல், 2006 சட்டமன்ற தேர்தல், 2006 மாநகராட்சி தேர்தல், 2009 பாராளுமன்ற தேர்தல், அடுத்து 2014 பாராளுமன்ற தேர்தல், அடுத்து 2011 சட்டமன்றம், 2011 இப்படி எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு 20 தேர்தல் நான் பார்த்துருக்கேன். என் வயசுக்கு நான் தலைமையேற்று நடத்திருக்கேன் என் டிவிஷன்ல. கட்சியில் இணைந்து படிப்படியாக உயர்ந்ததாக கூறும் மருது கணேஷ் தன்னுடைய உழைப்பிற்கும் விசுவாசத்திற்கும் ஸ்டாலின் கொடுத்த பரிசுதான் இன்று RK நகரின் வேட்பாளர் என்ற அந்தஸ்து என்கிறார். இந்த RK நகர் தொகுதி அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு VIP தொகுதி. ஏற்கனவே 2 முறை வந்து ஜெயலலிதா அந்த தொகுதியை வந்து ஜெயிச்சிருக்காங்க. இப்போ அவங்க மறைவு ஒட்டி இடைத்தேர்தல் நடக்குது. இங்கே முக்கியமான பிரமுகர் RK நகர்ல நிறைய பேர் வந்து வாய்ப்பு கேட்டாங்க திமுக சார்பா போட்டியிடறதுக்காக. உங்களுக்கு எப்படி இந்த வாய்ப்பு கிடைச்சது? தளபதி அவர்களுடைய பார்வை மீது பட்டதால் நீங்க RK நகர்ல போட்டியிடறதுக்கு அங்க போய் கேட்டீங்களா? நான் விருப்பமனு பண்ணியிருந்தேன். நேர்காணல் கூப்பிட்டாங்க. நேர்காணல் போனேன். தளபதி மற்றும் பேராசிரியர் திருமுருகண்ணன் எல்லாம் பல்வேறு கேள்விகள், தொகுதி சம்பந்தமான கேள்வி கேட்டு கொடுங்க, ஒன்று கொடுக்கலாம், யாரும் கொடுங்க, எதை கொடுத்தா கொடுங்க, இல்லை யாரும் கொடுத்தா நான் வேலை செய்ய ரெடியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த சீட்டு அறிவிச்ச அன்னைக்கு இந்த தொகுதியில் முன்ன போட்டியிட்ட ஏற்கனவே திமுக சார்பாக போட்டியிட்ட சிம்லா முத்துச்சோழன், அதே போல் வந்து இந்த காமராஜரோட பேட்டி ஒருத்தன் வந்து இந்த தொகுதியில் போட்டியிருந்த விருப்பம் தெரிவிச்சாங்க. இவங்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு அதிருப்தி இல்லாமல் அங்கேயே அழுதாங்க. அப்போ எப்படி உங்களை சமாதானப்படுத்துறீங்க? யாரும் அழுதுதான் இது வரைக்கும் நீங்க தான் சொல்றீங்க. வந்தாங்க, கூப்பிட்டு பேசினாங்க, கண் கலங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கே வந்தாங்க, அன்னைக்கே தளபதிட்ட வந்தாங்க, அன்னைக்கே என்னையும் பார்த்தாங்க, நாங்களும் அவங்க பேசணும். முழு இதாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மாலை ஆகிவிட்டது. மீண்டும் தெரு தெருவாக பிரச்சாரம் களை கட்டுகிறது. பொதுவா இந்த தெருவில் வந்து உங்களுக்கு அதிகமான வரவேற்பு இருக்கு. ஐயா, நான் இங்கே வாழ்ந்துருக்கிறேன், 20 வருஷமா இங்கே தான் வாழ்ந்தேன்னு சொல்லல. இந்த பகுதிகள் தான், இந்த தெரு பக்கத்தெரு தொடர்ந்து இந்த ஏற்கனவே பார்த்த வினோபா நகர் பகுதி எல்லாமே நாங்கள் குடியிருந்த பகுதி. வினோபா நகர்ல ஒரு 10 வருஷம் இருந்தோம். அங்கிருந்து வீடுகள்லாம் வித்துட்டு வந்து இங்கே குடியேறணும். இங்கே ஒரு 10 வருஷம் தொடர்ந்து இருந்தோம். எல்லார்ட்டையும் பழகிறது. இது எந்த தெரு பேரு? இந்த இது கலைஞர் நகர். இது கலைஞர் நகர் 1வது கலைஞர் நகர் 1வது தெரு. இந்த பகுதி 1, 2, 3, 4 இது 4 தெரு இருக்குது. வினோபா நகர்ல இருந்து 12 தெரு இருக்குது. இது எல்லாமே நாங்க இருந்து வாழ்ந்த இடங்கிறதுனால இப்படி ஒரு வரவேற்பு. ஆமா, எல்லாம் பழகிற விதம் தானே சார். ஒருத்தர் வந்து பக்கத்து வீடு கூட தெரியாம பழகிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. என்ன வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாம் நம்ம வந்து பொதுப்பணியில ஈடுபடுறதுனாலதான் இவ்வளவு. நம்ம எங்க அம்மா இங்க பொறுப்புல இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்க ஒரு நிர்வாகத்துல பொறுப்புல இருந்தோம். மக்களோட மக்களை பழகினதுனால தான் இவ்வளவு நல்ல வரவேற்பு. என்ன அங்க நிக்கிற? சரி சரி வாங்க சொல்லு, எல்லாத்துக்கும் சொல்லணும்னா. இரவும் வந்துவிட்டது. ஆனால் பிரச்சாரம் தான் இன்னும் ஓய்ந்தபாடில்லை. சிஷ்யா, உழைத்தால்தான் வெற்றி என்ற பாடத்தை கற்று வைத்திருக்கிறார் மருது கணேஷ்.
இந்த தேர்தலிலும் உழைப்புதான் பிரதானம் என்று அவருக்கு தெரியும். அந்த உழைப்புதான் ஆர்கே நகரின் எம்எல்ஏவாக தன்னை ஆக்கும் என்பதை தெரிந்திருப்பதால் இதோ இந்த இரவிலும் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். மணி 10 போகுது. ஆர்கே நகரனுடைய வேட்பாளர், அதாவது திமுக வேட்பாளர் மருது கணேஷ் காலையில ஒரு 6:30 மணிக்கு அவர் தன்னோட பிரச்சாரத்தை தொடங்கினாரு. கூடவே அவருடைய அம்மா, அவருடைய மனைவி எல்லாருமே இவங்க பிரச்சாரத்தை பண்ணாங்க. தற்போது பிரச்சாரம் முடியக்கூடிய ஒரு சூழல் உள்ளது. சில கேள்விகளை மட்டும் அவர்கிட்ட கேட்கலாம். சார், இப்ப இந்த ஆர்கே நகர்ல மதுசூதனன் நாங்க பேசும்போது என்ன சொன்னாருன்னா, எங்களுடைய எதிரி யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக தான். எங்களுக்கு டிடிவி தினகரன் அணி கிடையாது. எங்களுடைய எப்போதுமே அதிமுகவினுடைய எதிரி திமுக தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதை பத்தி உங்களை எதிர்த்து நிக்கிற வேட்பாளர் அவரு. நாங்க எதிரியா யாரையுமே பார்க்கல. எங்களுக்கு இலக்கு அவர் உங்களை எதிரின்னு சொல்லல. நாங்க எதிரியா திமுகவுக்கு திமுக எதிரி. திமுக நானும் திமுக தானே. என்னன்னா நான் திமுக சொல்லதான போட்டி போடுறேன். அப்ப நான் என்ன எதிரி? நாங்க யாரையும் எதிரியா எதிர்பார்க்கல. எங்களுடைய இலக்கு வெற்றி. வெற்றியை நோக்கி போய்கொண்டே இருக்கிறோம். எங்கள் தளபதி உழைக்கவே பிறந்தவர், மக்களுக்காக உழைக்க பிறந்தவர். சுத்தி சுத்தி வர தமிழ்நாடு ஃபுல்லா அவர் மக்களிடத்தில் அவருக்கு நல்ல ஒரு பெயர் இருக்குது, நல்ல ஒரு புகழ் இருக்குது. அவர் அனுப்பி அவர் சுட்டிக்காட்டிய விரல் தான் நான் வேட்பாளர். நிச்சயம் வெற்றி பெறுவேன். திமுக தலைவர் திரு கருணாநிதி இப்ப பிரச்சாரத்துல ஈடுபட முடியல, அவர் உடல்நிலை காரணமாக. அவர் பிரச்சாரத்துக்கு வராது உங்களுக்கு கொஞ்சம் சுணக்கத்தை ஏற்படுத்திருன்னு சொல்ல முடியுமா? அவர் எங்க இருந்தாலும் மக்களின் ஆதரவு அவருக்கு அமோகமா இருக்கும். அது ஒரு பெரிய இதே கிடையாது எங்களுக்கு. அதே மாதிரி அதிமுகவை பொறுத்தவரையிலும் அதிமுக இப்ப 3 அணிக்கு, அதாவது ஓபிஎஸ் அணி தனியா, டிடிவி தினகரன், தீபா தனி குழுவா அவங்க ஒரு பக்கம் நின்று இங்க ஆர்கே நகர்ல போட்டிடுறாங்க. இந்த அதிமுக அப்படி 3ஆ பிரிஞ்சு நிக்கிறதுனால உங்களுடைய வெற்றி வாய்ப்பு ரொம்ப ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்க அதை பிரிஞ்சு கிடக்கிறது உங்க உட்கட்சி பிரச்சனை. அது எங்களுக்கு அவசியம் இல்லை, அது எங்களுக்கு தேவையும் கிடையாது. எங்களுக்குன்னு ஒரு பலம் இருக்குது. எங்களுக்கு தொண்டர்கள் பலம், கட்டமைப்பு நல்ல அருமையா இருக்குது. எங்கள் தளபதியின் உழைப்பு, தளபதி மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை, எங்கள் தலைவருக்கு மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை மற்றும் நான் இதே ஊரை சொல்லணும். நீங்க பார்த்திருப்பீங்க எப்படி மக்கள் வரவேற்பு அளிச்சாங்கன்னு. இறுதியா ஒரு கேள்வி, எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்தில் நீங்க வெற்றி பெறுவீங்க? நாங்கள் வாக்குகளை நிர்ணயிப்பது கிடையாது, அபரிமிதமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம். உங்களுடைய வெற்றி பெற வாழ்த்துக்கள் தந்தி டிவியின் சார்பாக. நன்றி. நன்றி சார், நன்றி. திமுக வேட்பாளர் மருது கணேசை காலை 6:30 மணியிலிருந்து தற்போது மணி 10 ஆகிறது. இதுவரை அவருடன் பிரச்சாரம் மேற்கொண்ட பொழுது நாமும் கூட பயணம் செய்தோம். கிட்டத்தட்ட 60 - 70 தெருக்களில் ஆர்கே நகர் உட்பட்ட பகுதிகளில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதேபோல் பல்வேறு வாக்குறுதிகளை ஆர்கே நகர் தொகுதி சார்பாக பல்வேறு வாக்குறுதிகளை அவர் தெரிவித்துள்ளார். இருந்தபோதிலும் ஆர்கே அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெறுவேர் என்ற இறுதியான ஒரு கருத்தையும் மருது கணேஷ் பதிவு செய்துள்ளார். ஏப்ரல் 12ஆம் தேதிதான் ஆர்கே நகரனுடைய மக்கள் என்ன நினைக்கிறார்கள், மருது கணேஷ் வெற்றி பெறப் போகிறாரா, மற்ற வேட்பாளர் வெற்றி பெறப் போகிறாரா என்பது குறித்து தெளிவாக தெரியும்.